பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல பழனியை வந்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு போய் குடோன்ல இருக்கிற சரக்கை எல்லாத்தையும் இறக்கி வை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் சரவணனை வந்து கடையை பார்த்துக்க சொல்கிறாங்க. மயில இருந்துட்டு இருக்கிற கஸ்டமர் எல்லாத்தையும் பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நான் கொஞ்சம் சங்கத்து வரைக்கும் போயிட்டு வரணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்துதான் பாண்டியன் கிளம்பின உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு போய் கல்லாவில் போய் உட்காந்துக்கிறாரு. அப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலையும் உங்களுக்கு புரியவே புரியாதா? எதுக்காக இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காந்தீங்க? இங்கே பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் பணம் எடுத்ததுனால தான் வீட்டில் பெரிய பிரச்சனையாகிடுச்சு. பழியை தூக்கி பழனி சித்தப்பா மேலே போட்டாச்சு. இங்கே பாருங்க, உங்களால் எனக்கும் அவருக்கும் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்னைக்கு நான் வீட்டுக்கே வந்திருக்க வேண்டியவ, ஏதோ ஒரு பொய்யை சொல்லி மறுபடியும் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னம்மா நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நாங்களாம் உங்களுக்கு சொல்லித்தரணும்? இங்கே பாருமா, அந்த பழனி இந்த கடையில் ஒரு எடுபடி மட்டும்தான், ஆனால் இந்த கடையோட ஓனரு நீதானம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருமா, நான் கடையில் இருந்து பணத்தை எடுக்கிறத நீ எப்படியாவது கணக்கில் காட்டி கழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாண்டியன் இது எல்லாத்தையுமே கேட்டுறாரு. கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் வெயிட் பண்ணி